அனைவருக்கும் வணக்கம். ஏன்டா அதிமுக ஜெயிச்ச எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேக பக்கம் போனோம்னு சொல்லி 6 எம்எல்ஏக்களும் குமுறிக்கிட்டு இருக்காங்க. இடைத்தேர்தல் நடக்கும், நடந்துச்சுன்னா நமக்கு சீட்டு கிடைக்கும், ஜெயிச்சு எம்எல்ஏ ஆறதோட சேர்த்து நம்ம அமைச்சரும் ஆயிரலாம் அப்படிங்கிற அமைச்சர் கனவோட தான் அதிமுக இருந்து விலகி தாவேக பக்கம் போனாங்க. பெரிய அளவுல நாங்க அதிமுக இருந்து ஆளுங்கள்லாம் கூட்டிட்டு வருவோம்னு சொல்லிட்டு தான் வாக்குறுதி கொடுத்து தாவேக்கில போய் இணைஞ்சாங்க. ஆனா இடைத்தேர்தல் நடக்கிறதே இங்க ஒரு பெரிய கேள்விக்குறி ஆயிருச்சு. சமீபத்துல உயர்நீதிமன்றம் பாத்தீங்கன்னா ஒரு 5 தொகுதிகளுக்கு ஜூலை மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் தேர்தல் நடத்தக்கூடாது, இடைத்தேர்தல்னு ஒரு உத்தரவு பிறப்பிச்சாங்க. இது போதாதுன்ட்டு அதிமுக தரப்புல இருந்து ஏற்கனவே பாத்தீங்கன்னா அந்த 5 தொகுதிகள் இல்ல, மொத்தமாவே பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவைக்கால சேர்ந்ததுனால இந்த எந்த தொகுதிகளுக்குமே என்ன பண்ணக்கூடாதுன்னா இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது, அவர்களினுடைய பதவி ராஜினாமாவே செல்லாதுன்னு சொல்லி ஒரு மனுவை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அது ஒரு வழக்கு போயிட்டு இருக்கு. இது போக திமுக தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா ஆளுநர்கிட்ட ஒரு மனு, இந்த மாதிரி குதிரை பேரம் நடந்திருக்கு, வைகோ எல்லாம் சொல்றது நீங்க பாருங்கன்னு வைகோவோட வீடியோவெல்லாம் எடுத்து ஆளுநர்கிட்ட காட்டி இந்த மாதிரி இவங்க பிளான் பண்ணி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறாங்க, அதனால தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அதிமுக எம்பி இன்பதுரை பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்துக்கிட்டே ஒரு மனுவை கொடுத்திருக்கிறாரு. இந்த மாதிரி கட்சி தாவல் தடை சட்டம் இருக்கும்போது நாங்க அது குறித்து சபாநாயகர்கிட்ட முறையான வகையில மனு கொடுத்ததுக்கு பின்னாடியும் கூட கட்சி தாவறாங்கன்னு சொல்லி ஒரு முன்னெச்சரிக்கை கொடுத்ததுக்கு பின்னாடியும் கூட அவர்களினுடைய பதவி ராஜினாமா கடிதத்தை வாங்கி தொகுதி காலியாடுன்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அதனால இந்த தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி 3-4 முனையில இருந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்தலுக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு இடைத்தேர்தல் இப்போ நடக்கவே நடக்காது அப்படிங்கிற புள்ளியில இருக்கு. சரி, எப்படியும் இடைத்தேர்தல் நடத்தி தான் ஆகணும், அதுல மாற்று கருத்து இல்லை. ஏன்னா ஒரு தொகுதி காலி ஆகுது அப்படின்னா 6 மாசத்துக்குள்ள அந்த தொகுதியில இடைத்தேர்தல் நடத்தப்பட்டு எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும்ங்கிறது விதி இல்லையா, அது சட்டப்படி இருக்கு. அப்ப கண்டிப்பா இந்த பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்ணி ஒண்ணு இவர்களும் ராஜினாமா செல்லும் அப்படிங்கிறத ஏத்துக்கிட்டு மறு தேர்தல் வைக்கணும். இல்ல இவர்களை பாத்தீங்கன்னா கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழே பதவி நீக்கம் பண்ணாங்க அப்படின்னா வேற ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்து நிக்க வைக்கலாம். இப்படி எது வேணாலும் நடக்கலாம். ஆனா தேர்தல் அப்படிங்கிறது 6 மாசத்துக்குள்ள நடந்தே தீரும். இப்ப உடனே நடக்கலனாலும் லேட்டா நடக்கும். அப்படி நடந்தால் இவர்களுக்கு சீட்டு கிடைக்குமா அப்படிங்கறதான் கேள்வி. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா தாவேகா இவர்களை அழைக்கும் போது நீங்க வாங்க நம்ம பார்த்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கூப்பிட்டாங்க. ஆனா ஒன்ஸ் இவர்கள் தாவேகா பக்கம் வந்ததுக்கு பின்னாடி இதுவரைக்கும் கட்சியிலையும் எந்த ஒரு முக்கியமான பொறுப்பும் கொடுக்கல, இடைத்தேர்தலில் உங்களுக்கு தான் சீட்டு அப்படிங்கிற உத்தரவாதத்தையும் கொடுக்கல. அது எதனால அப்படின்னு பார்க்கும்போது தாவேகாவினுடைய முக்கிய பொறுப்பாளர் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா, அவர் வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வச்சிருக்காரு இல்லையா, தேர்தல் வியூகங்கள் அமைக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அந்த சார்பை என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு சர்வே எடுத்துருக்காங்க. இந்த 6 தொகுதிகளிலையும் நாம் இடைத்தேர்தல் வச்சா, 6 இல்ல திருச்சி கிழக்கோட சேர்த்து 7, அப்ப இந்த 7 தொகுதிகளிலையுமே நாம இடைத்தேர்தல் வச்சா நமக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு, மக்கள் வாக்கு செலுத்துவாங்க அப்படின்னு பார்க்கும்போது திருச்சி கிழக்கு அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. அங்க விஜய் மேல பெரிய அளவுல எதிர்ப்புணர்வும் இல்லை. அங்க அவருக்கு போட்டியா திமுக அதிமுக கிளம்புறங்கனாலும் பெரிய அளவுல எதிர்ப்பு இருக்கிற மாதிரி இல்லை. அதனால அங்க திருச்சி கிழக்கு கிளியர். ஆனா மற்ற இந்த 6 தொகுதிகள் இருக்கு இல்லையா, எம்எல்ஏக்கள் கட்சி தாவன அந்த 6 தொகுதிகளிலுமே அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன மைண்ட் செட்ல இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க இவருக்கு தான் ஓட்டு போட்டோம், அவர் எந்த கட்சியா இருந்தா ஒரு அதிமுகவா இருந்தா தாவேகாவா இருந்தா நாங்க ஒருத்தருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டோம். இப்ப அதே நபர் தங்களுடைய சுய லாபத்திற்காக பதவியை ராஜினாமா பண்ணிட்டு திருப்பியும் நிக்கிறாங்க அப்படிங்கும் போது நாங்க எப்படி அவங்களுக்கே வாக்களிப்போங்கிற மைண்ட் செட்ல பல பேர் இருக்காங்க. ஏன்னா இப்ப அம்பாசமுத்திரம் தொகுதியை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல இசக்கி சுப்பையா அவர்கள் கிட்டத்தட்ட ஏற்கனவே எம்எல்ஏவா இருந்தவர், மறுபடியும் கட்சி சீட்டு கொடுத்து எம்எல்ஏவை ஜெயிக்க வச்சாங்க. அந்த கட்சி தொண்டர்கள் கோவத்துல இருப்பாங்க அப்படிங்கிறத தாண்டி அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் இருக்காங்க இல்லையா, அவர்கள்லாம் பாத்தீங்கன்னா இவருடைய சுய லாபத்துக்காக இவருக்கு பதவி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இவர் மறுபடியும் கட்சி மாறி போய் நிக்கிறாரு, நாம எதுக்கு அவருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்திருக்காங்க. இதே மாதிரி எல்லா தொகுதிகளையும் இந்த ராஜினாமா பண்ணிட்டு போன எல்லா தொகுதிகளிலுமே மக்கள் இதே மைண்ட் செட்ல இருக்கிறாங்க. உங்களுடைய சுயலாபத்துக்கு நாங்க ஓட்டு போட முடியாதுங்கிற மைண்ட் செட்ல வந்துட்டாங்க. இது என்ன ஆகுதுன்னா எட்ஜ் மாறுது. ஒருவேளை இடைத்தேர்தலே பாத்தீங்கன்னா ஒரு தொகுதியில தாவேகா தோற்றாலும் கூட அது ஆட்சிக்கு எதிரான மனநிலை இருக்கு அப்படிங்கிறத உறுதிப்படுத்திடும். அது எதிர்கட்சிகளுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு ஸ்கோப் ஏற்படுத்திடும். 10 தொகுதி இடைத்தேர்தல் நடந்தாலும் அந்த 10லையுமே தாவேகா ஜெயிக்க வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா இவர்கள் ஆட்சி அமைச்சு இன்னும் பல மாதங்கள் கூட ஆகல, ஆட்சி அமைச்சு 6 மாதத்திற்குள்ள ஒரு இடைத்தேர்தல் வந்தாலும் அதுல அனைத்திலுமே ஜெயிக்க வேண்டிய கட்டாயம் தாவேகாக்கு இருக்கு. 1-2 தொகுதி போனாலுமே அது மிகப்பெரிய அளவுல பேக் ஃபயர் ஆகும். அப்போ கண்டிப்பா நாம ஜெயிக்கணும்னா இந்த 6 பேருக்கும் சீட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கிறது ஆதவ் அர்ஜுனா சர்வே ரிப்போர்ட்ல விஜய் அவர்களுக்கு அனுப்பின தகவல். இதுல இப்ப என்ன சிக்கல்னு பாத்தீங்கன்னா பிரதானமா 2 பேர் நாங்க தான் அதிமுகவினுடைய தூண்கள்,
நாங்க தான் வந்து ஜாம்பவான்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் இவங்க 2 பேருக்குமே சீட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கிறத ஒரு ஸ்பெஷல் நோட்டா கொடுத்துருக்காங்க. இதுல என்ன அப்படின்னா, எம்ஆர் விஜயபாஸ்கர் மேல 100 கோடிக்கு மேல நில அபகரிப்பு வழக்கு இருக்கு. அந்த வழக்கு நிலுவையில் இருக்கு. சம்பந்தமான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. கூடவே கரூர்ல மதியழகன் அப்படிங்கிற நபர் தாவேகா சார்பா போட்டிட்டார். அவர் தோத்துட்டார். அவர் வந்து பாத்தீங்கன்னா சீட்டு கிடைக்கணும், இல்ல அவருக்கு சீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது தாவேகாவினருடைய பெரும்பாலான ஒரு மைண்ட் செட்டா இருக்கு. ஏன்னா கரூர் கூட்ட நெரிசல் வழக்குல சிறை சென்றவர் இவர். அப்ப தாவேகாவுக்கு நிறைய தியாகங்கள் பண்ணியிருக்காரு, அவருக்கு தான் முக்கியமான இடம் கொடுக்கணும் அப்படிங்கிறது கட்சி தொண்டர்களுக்குள்ள மைண்ட் செட்டா இருக்கு. அதையும் தாண்டி ஒருவேளை எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு சீட்டு கொடுத்தாங்கனாலும் இவரே வந்து வேலை பார்க்க மாட்டாரு, அவருடைய தொண்டர்களும் வேலை பார்க்க மாட்டாங்க. ஸோ தாவேகாக்குள்ளேயே ஒரு 2 அணியா வந்து மாறி போவாங்க. இவர் மேலே வழக்குகளும் இருக்கு. அதையும் தாண்டி எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் மேல ஒரு கிளீனான ட்ராக் ரெக்கார்டும் இல்லை. அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம வந்து சி விஜயபாஸ்கர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, விராலிமலை தொகுதியில் அவருக்கு எக்காரணத்தை கொண்டு கொடுத்துடாதீங்கன்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னா, இப்பதான் ஜூலை 4ஆம் தேதி உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வருது. இன்னும் 12 வாரத்துக்குள்ள விஜயபாஸ்கர் அவர்கள் மீது உள்ள அந்த குட்கா வழக்கை வந்து விசாரிச்சு முடிக்கணும் அப்படின்னு தீர்ப்பு கொடுக்குறாங்க. ஏற்கனவே அவர் மேல ஐடி வழக்கு இருக்கு, குட்கா வழக்கு இருக்கு. அப்ப இதெல்லாம் வந்து வழக்குகள் நிலுவையில் இருக்கும்போது, போயிட்டு இருக்கும்போது எப்படி அவருக்கு வந்து சீட்டு கொடுத்து ஜெயிக்க வைப்பாங்க? அப்படியே கொடுத்தாலும் இன்றைக்கு தாவேகா மேல உள்ள அந்த ஒரு கிளீன் பாலிடிக்ஸ் பண்ண நாங்க வந்திருக்கோம், நாங்க வந்து ஒரு மாற்று அரசியல் பண்ண வந்திருக்கோம் அப்படிங்கிற பார்வை பெரிய அளவு அடிபடும். இதை நான் சொல்லல, ஜான் ஆரோக்கியசாமியே சொல்லியிருக்காரு விஜய் அவர்கள்கிட்ட. இந்த மாதிரி இவர்களுக்கெல்லாம் நீங்க சீட்டு கொடுத்தீங்கன்னா நமக்கு சிக்கலா போயிருங்கிற ஒரு அண்டர்லைன் பண்ணி சொல்றாரு. நீங்க சீட்டு கொடுத்துடாதீங்க, இவர்கள் கட்சியில சேர்த்ததே தப்பு, நீங்க சீட்டும் கொடுத்துட்டீங்கன்னா பெரிய அளவு சிக்கலா போயிடும், வேற ஏதாச்சும் ஒரு பொறுப்பை போட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சஜஸ்ட் பண்றாரு. கிட்டத்தட்ட ஜான் ஆரோக்கியசாமியினுடைய அறிவுரை தான் விஜய் அவர்கள் அப்படியே கேட்பார். நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு உதாரணமா, அதிமுக கூட கூட்டணிக்கு போகலாம்னு சொல்லி கட்சியில உள்ள எல்லாருமே அழுத்தம் கொடுக்கும் போது கூட ஜான் ஆரோக்கியசாமி தான் வேண்டாம், தனிச்சு நிற்போம், அதான் நமக்கு பலம்னு சொல்லி நிக்க வச்சாரு. ஸோ அந்த முடிவை ஒரு வெற்றியை தேடி கொடுக்கும்போது நிச்சயமா விஜய் அவர்கள் மாத்தி பண்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு. கண்டிப்பா அவர்கள் 2 பேருக்குமே சீட்டுகள் கொடுக்காம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இப்போ வரைக்கும் கட்சியில இருக்கு. அதே மாதிரி மத்த 4 பேருக்குமே கிட்டத்தட்ட அதே தான். ஆனா எல்லாருக்குமே சீட்டு கொடுக்காம இருக்க முடியாது. அதனால ஒரு 2-3 பேருக்கு நாம அதிமுகல இருந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்தவங்களுக்கு சீட்டு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆளுங்களே போட்டுடலாம், இல்ல வேற ஆளுங்களை போடலாம். யார் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்குமோ அவங்கள நம்ம போட்டு வெற்றி பெறலாம் அப்படிங்கறதான் இப்ப அவர்கள் தீட்டு இருக்கக்கூடிய ஒரு வியூகமா இருக்கு. எது எப்படி இருந்தாலும் இங்க இருந்து 6 பேரும் போனதுக்கு பின்னாடி, அங்க போனதுக்கு அப்புறமும் பெரிய பொறுப்பு இல்லை, நமக்கு சீட்டும் உறுதியா இல்லைன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்டா போனோங்கிற யோசிக்கிற நிலைமைக்கு அவர்கள் வந்துட்டாங்க. இன்னும் ஒரு படி மேல போயிட்டு திருப்பி வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? ஆனா கண்டிப்பா பதவி போயிருச்சு. ஏன்னா 50 கோடி நிகரமா நீங்க பாத்தீங்கன்னா 30ல இருந்து 50 கோடி செலவு பண்ணியிருப்பாங்க. தேர்தலுக்கு முன்னாடியும் சரி, தொகுதியில களப்பணி பண்றதுக்கு பண்ணியிருப்பாங்க. தேர்தல் சமயத்திலையும் பணப்பட்டுவாடா அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் செலவு பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு பணத்தை செலவு பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் ராஜினாமா பண்ணிட்டு அந்த பக்கம் போறாங்கன்னா, அவர்களுக்கு ஈக்குவலான காம்பன்சேஷன் கிடைக்கலன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா? இன்னொன்னு, தாவேகவினருக்கே அது பிடிக்கல. இவர்கள் வந்து ஏன் நீங்க கூட்டிட்டு வந்தீங்க, இவர்கள்லாம் நமக்கு வேண்டாம், நாம வந்து கரைப்படாத கரங்களுக்கு சொந்தக்காரர்களா இருந்துட்டு இருக்கமே, அப்புறம் எப்படி சேர்த்துக்கலாம்? ஏன்னா விஜய் அவர்கள் பேசின வசனம் கூட பெரிய அளவில் பேக்ஃபயர் சட்டமன்றத்தில். நாங்கள் வந்து மக்களுடைய பணத்தை தொடமாட்டோம், தொட விடமாட்டோம், தொட்டவர்களையும் விடமாட்டோம் அப்படிலாம் பேசினார் இல்லையா? அப்போ தொட்டவர்கள் தானே இவர்கள்லாம், இவர்களை மட்டும் ஏன் நீங்க தொட்டீங்க அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான கேள்விகள் வந்துச்சு. அதற்கெல்லாம் தாவேகா கிட்ட பதில் இல்லை. அதனால இவர்களுக்கு சீட்டு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கிடையாது. இதுல வந்து எடப்பாடி அவர்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காரு. என்னன்னா, புதுசா பல பேருக்கு வந்து பொறுப்பு போட்டிருக்காரு. இப்ப எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து அதிமுகல ஒரு முக்கியமான பொறுப்புல வந்து இருந்தாரு. அதிமுக 2ஆம் கட்ட தலைவர் யாருன்னா எஸ்பி வேலுமணின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இருந்தவர் இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா கட்சியில ஒரு டம்மியான போஸ்ட்ல போடப்பட்டிருக்காரு. காரணம் என்ன? வெளியே போயிட்டு திருப்பி உள்ள வந்த மாதிரி. அவர்கள் வந்து தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மன்னிப்பு கடிதம் கொடுத்து திருப்பி வந்தாங்க. இன்னும் அவர்களுக்கு பவர் கிடைக்கல. CV சண்முகம், அதே மாதிரி தங்கமணி எல்லாருக்குமே இதே நிலைமை தான். அப்ப இவர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதற்கப்புறம் நமக்கு அதிமுக சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி தாவேகா பக்கம் மாறுறதுக்கு தயாராகிட்டு வர்றாங்க. ஆனா இந்த டைம்ல தான் அந்த மாவட்ட செயலாளர்கள் போஸ்ட்ல இருந்து கட்சியினுடைய முக்கிய போஸ்டிங்லாம் புது நபர்களுக்கு போடப்பட்டிருக்கு. அப்போ எடப்பாடி அவர்களுடைய கணக்கு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நாளைக்கு நம்ம கிட்ட காலவாரி வேற இடத்துக்கு போகக்கூடிய நபர்கள் எல்லாரையுமே வெளியே அனுப்பிட்டோம், இப்போ வந்து கட்சி கொஞ்சம் கிளீனா இருக்கு அப்படிங்கிற மைண்ட் செட்ல வந்து இருக்கிறாங்க. இன்னொன்னு, திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் தான் பெரிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து அப்படியே அங்க ஜம்ப் ஆயிட்டாங்க. வைகோல இருந்து, திருமால இருந்து, கம்யூனிஸ்டுகள் இருந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே திமுக இருந்து கலந்துக்கிட்டு தாவேகா பக்கம் போயிட்டாங்க. அப்போ இந்த பக்கம் அதிமுகல வந்து பாஜகவா இருக்கட்டும், பாமகவா இருக்கட்டும், இவர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்டாக்டா அப்படி இந்த பக்கம் தான் இருக்கிறாங்க. இவர்கள் இன்னும் வந்து போகல.
தாவேகா தரப்புல இருந்து பாமகவுக்கு எல்லாம் ஆஃபர் வந்துட்டு தான் இருக்கு, பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. ஆனாலுமே கூட்டணியே இன்னும் முறியல. அப்படிங்கும்போது நாம கூட்டணி கட்சிகளுடைய பலம் நம்மகிட்ட அப்படிதான் இருக்கு. எம்எல்ஏக்கள் பெரிய அளவுல வெளியே போனாலுமே திருப்பி நாம அடுத்த தேர்தலில் சந்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இவருடைய மைண்ட் செட் இருக்கு. ஆனா அது தேர்தல் காலத்துல எப்படி வெற்றி வாய்ப்புல கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா இப்ப எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ண அந்த 6 தொகுதியுமே அதிமுகவோடது தான். எல்லாருமே ரெட்டை இலையில வாக்கு செலுத்தினவங்க தான். அப்போ நாம ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டை போட்டோம் அப்படின்னா நிச்சயமா நாம ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது இவரோட கணக்கா இருக்கு. ஆனா களம் இன்னைக்கு அதிமுகவுக்கு சாதகமா இருக்கான்னு பாத்தீங்கன்னா ரொம்ப டஃப்பா இருக்கு. ஏன்னா எப்பவுமே இடைத்தேர்தல்ல ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் அப்படின்னு இருக்கிற இடத்துல எதிர்கட்சி கூட கொஞ்சம் டஃப் கொடுக்கலாம். ஆனா எதிர்கட்சிக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய 3வது ஒரு கட்சி அந்த இடத்துல வெற்றி பெறுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய டாஸ்க். அதை எந்த அளவுக்கு இவர்கள் சரியான கேண்டிடேட்டை போட்டு சரியான வகையில செய்ய போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். ஸோ இடைத்தேர்தல் அப்படிங்கிறது பல ட்விஸ்டுகளை உள்ளடக்க போகுது. இங்கிருந்து கட்சி தாவியவர்களுக்கும் ஒரு சரியான ஆப்பை கொடுக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் தேர்தல் கிழமை எப்படி அமையுதுன்னு சொல்லி. நன்றி.